இந்த நாள் ஒரு சர்க்கஸ்ல இருக்க கொரிலா வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. ஆனா போற இடத்துல நடுவில் வண்டி நின்றுது. சுத்தி அதிகமா ஆளுங்க இல்லாதனால அந்த கொரிலாவை திறந்து விட்டு வண்டியை எப்படியா ஸ்டார்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த ஆள் கேட்டுட்டு இருக்காரு. அந்த கொரிலாவும் எவ்வளோ டிரைவ் பண்ணுது, ஆனா ஒரு இன்ச்சு கூட வண்டி முன்னாடி மூவ் ஆகல. வந்து அந்த கொரிலா பார்க்கும்போது ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ற பைத்தியக்காரன்னு சொல்லிட்டு இருக்கு. சாரிடா மண்டமல அந்த கொண்டே மறந்துட்டேன், இப்ப போய் தள்ளுன்னு சொல்லிட்டு ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணிட்டு அந்த ஆள் தலை சொல்லிட்டு இருக்காரு. கொரிலா எப்படியோ மறுபடியும் தள்ளி வண்டியை ஸ்டார்ட் பண்ணி விட்டுருது. ஆனா அந்த கொரிலா ஏறிச்சுன்னு நினைச்சு அந்த ஆள் வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டு போயிட்டே இருக்காரு. ஏன்னா வண்டியில ஏறடா செவிட்டு பையில வண்டி நிறுத்துறான்னு சொல்லிட்டு எவ்வளவு கத்திட்டு இருக்கான். அந்த ஆளுக்கு அது கேட்கவே இல்லை. அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு ஆள் சைக்கிள்ல வந்துட்டு இருக்காரு. அந்த ஆளோட சைக்கிளை வாங்கிட்டு அந்த ஒரு கொரிலா ஓடிட்டு போயிட்டு இருக்கு. அப்புறம் அந்த லாரிக்காரன் ஓரமா நிறுத்திடுறான். இந்த கொரிலா போன சைக்கிள்ல பிரேக் பிடிக்காதனால அது உள்ள போய் விழுந்துருது. அப்புறம் தான் அந்த ஒரு ஆளுக்கே ரியலைஸ் ஆகுது, ஐயோ அந்த குரங்கு விட்டுட்டு வந்துட்டோமே, எப்படியும் அந்த ஒரு குரங்கு நம்ம கிட்ட வந்துருச்சுன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறது. அப்புறம் கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் அந்த ஒரு வண்டி பஞ்சர் ஆயிடுது. அந்த ஒரு வண்டியை பஞ்சர் ஓட்டுறதுக்காக ஸ்டெப்னில எடுத்து மாத்திட்டு இருக்காரு. இந்த ஆளு ஒத்தால எப்படியா அந்த டயரை மாத்திடலாம்னு சொல்லிட்டு எவ்வளவு ட்ரை பண்றாரு. ஆனா இவரால முடியவே இல்லை. இந்த கூன்ல இருந்து என்ன ரிலீஸ் பண்ணி விடு, நான் எப்படியா அந்த டயரை மாத்திரக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு கொரிலா சொல்லிட்டு இருக்கு. ஒரு ஆம்பளை சிங்க என்னாலே முடியல, உன்னால மட்டும் முடியுமான்னு கேட்டதுக்காக முடியும் ஃபர்ஸ்ட் திறந்து விடுன்னு சொல்லிட்டு அந்த கொரிலா சொல்லிட்டு இருக்கு. அந்த குரங்கு கீழே இறங்கி வந்த டக்கு டக்குன்னு வேலையை பார்த்து ஒரே நிமிஷத்துல டயரை மாத்தி முடிச்சிருக்கு. பார்த்துட்டு அந்த டிரைவர் சந்தோஷமாயிட்டு, சூப்பரா குரங்கு நான் தப்பா இடம் போட்டேன், நீ சூப்பரா வேலை பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த குண்டுக்குள்ளேயே போட்டு அடைச்சு வச்சிடறாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த லாரி எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்து அந்த ஒரு லாரியில டீசல் காலி ஆயிடுது. அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்க டீசல் பங்கில் போய் டீசல் போட்டுட்டு இருக்காங்க. இவன் என்ன தைரியத்தில் டேங்க் ஃபில் பண்ண சொன்னான்னு தெரியல, கையில 10 ரூபா தான் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்ட் 1 கமெண்ட் பண்ணுங்க.